ஒரு கதை சொல்லட்டா? வாழ்க்கை ரொம்ப அழகானது. இந்த அழகிய வாழ்க்கையில கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஆனா, அதற்கான சொல்யூஷன நம்ம கண்டுபிடிக்கிறோமான்னு தான் கேள்வி. நெறைய பேருக்கு ஒரு விஷயத்துக்கு பதிலா வேற ஒண்ணு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தோணும். ஆனாலும் மீண்டும் மீண்டும் அந்த பழைய விஷயத்துல தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி ஒரு ஸ்கூல் பிரின்சிபலுக்கு இருந்த ப்ராப்ளம என் மூலமா எப்படி சால்வ் ஆச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். என் ஊர்ல ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் இருந்தாரு. கொஞ்சம் வயசானவரு. அப்ப ஒரு முறை அவரு கூட சந்திக்கிற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப அவர் நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. நானும் என்னோட நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணேன். அவர் சொல்லும்போது, எனக்கு இப்ப வயசாயிட்டு இருக்கிறதுனால நெறைய விஷயங்கள் என்னால மெமரியில வைக்க முடியல. சின்ன சின்ன மீட்டிங்ஸ், பெரிய பெரிய வெக்கேஷன்ஸ்க்கெல்லாம் எனக்கு போகும்போது நெறைய விஷயங்கள மறந்துடுறேன். இப்படி மறக்கிறதுனால நெறைய விஷயங்கள் எனக்கு கரெக்ட்டா போக மாட்டேங்குது அப்படின்ட்டு அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ நான் தான் ஓகே நமக்கு டெக்னாலஜி பயன்படுத்திக்கலாமே அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்லும்போது, இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எல்லா ஆப் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. எனக்கு ஏதாச்சும் ஈஸியா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டாரு. அப்போ ஒரு செகண்ட் நான் யோசிச்சுக்கிட்டு நம்ம அவருக்கு பிடிச்ச மாரி, அவருக்கு தேவைக்கேற்ப ஒரு ஆப் ரெடி பண்ணி குடுத்தா, அவர் சந்தோஷமா இருப்பார்ல. அப்டின்ட்டு அவருக்காக நான் உருவாக்கி குடுத்த ஒரு ஆப்ப இப்போ உங்களுக்கு காமிச்சு தரேன். அந்த ஆப்ப முழுக்க முழுக்க பைத்தான் மட்டும் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா கோடிங் மட்டுமே வச்சு ரெடி பண்ண ஒரு ஆப். இது நான் கோடிங் மூலமா அத கன்வெர்ட் பண்ணி இப்போ ஒரு ஃபைல்ல நான் இங்க டெஸ்க்டாப்ல ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த ஆப்ப ஓப்பன் பண்ணி காமிச்சு தரேன். இதுக்கு பேர் ஹேப்பி நோட் அப்படின்னு பேர் போட்டிருக்கிறேன். எனக்கு அவருக்கு ஒரு ஆப் ரெடி பண்ணி குடுக்கும்போது, எனக்கு மைண்ட்ல இருந்த விஷயம், அவருக்கு தேவைப்பட்டது ஒரு அசிஸ்டன்ட். ஸோ டைம கரெக்ட்டா அவருக்கு நோட் பண்ணி குடுக்குற ஒரு அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்ன உடனே இங்கிலீஷ்ல அவெஞ்சர்ஸ் மூவில அயர்ன் மேன தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ எனக்கு அவரே மாதிரி எனக்கு ஒண்ணு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அத கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு சவுண்டோட ஒரு விஷயம் கறங்கிக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு அயர்ன் மேன் சிம்பாலிக்காவே இருக்கும். ஸோ அவர் பெரிய ஹெட்டா இருக்கிறதுனால அவருக்கு நான் ஹச் அப்படின்னு ஒரு பேரே போட்டிருக்கிறேன். அத அவர் செயல்படுத்துறது அவருக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அவர் ஹெச் அப்படிங்கிற வார்த்தைய மட்டும் கிளிக் பண்ணா போதும். ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பிக்சர் ஒண்ணு அவருக்கு தெரியப்படும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் வைப்ரேஷனா ஒரு ஒரு வைப்ரன்ட்டா ஒரு அட்ராக்டிவா இருக்கிற மாரி அவருக்கு பிடிச்சு போச்சு. இப்போ இதில எப்படி பயன்படுத்துறதுன்னா, அவருக்கு ரொம்ப சிம்பிள். இப்போ சப்ஜெக்ட் இதில அவர் என்ன பண்ணணும், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இதில போட்டுட்டாலே போதும். ஸோ இப்போ அவருக்கு கரெக்ட்டா ஒரு மீட்டிங் வந்து போக வேண்டியிருக்கு. ஸோ இட்ஸ் மீட்டிங் டைம் அப்படின்ட்டு நான் எழுதிக்கிறேன். இந்த ஆப்ப பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு முறை அதாவது ஒரு திங்கள் அல்லது செவ்வாய் அப்படின்ட்டு ஒரு நாள் நீங்க ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். எல்லா திங்களுக்கும் அது ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். காரணம் நமக்கு திங்கட்கிழமை சாயங்காலம் ஒரு மீட்டிங் வைக்கணும், எல்லா மீட்டிங்கும் வைக்கணும் அப்படின்ட்டு சில ஸ்கூல்ஸ்ல சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவருக்கு ஒரு டைம் இருந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு டைம் காமிச்சு தரேன். இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு சனிக்கிழமை. டைம் 20:46 அதாவது 8 மணி 46 நிமிடம் ஆகுதுன்னு நெனச்சுக்கோங்களேன். நான் வந்து 47க்கு எனக்கு ஒரு மீட்டிங் போக வேண்டி இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து ரிமைண்ட் பண்ண சொல்றேன். அவ்வளதான். இத நான் இனி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்னுடைய வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கலாம். என்னோட அசிஸ்டன்ட் அந்த ஒவ்வொரு செகண்டையா பார்த்துக்கிட்டு, அந்த டைம் வந்த உடனே என்ன கூப்பிட்டு சொல்லும். இப்போ அந்த டைம் ஆகப் போகுது. இந்த மாதிரி மைல்டா, அழகான ஒரு வாய்ஸ்ல அவருக்கு தெரியப்படுத்தும். அவர் பார்த்துட்டாருன்னா, ஒரு கிளிக் மட்டும் பண்ணாலே போதும். அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிரும். சப்போஸ் ஒரு இஷ்யூ இருக்கு. அவரு லேப்டாப்ப ஆன் பண்ணியிருக்கலாம். அந்த ஆப்ப ஆன் பண்ணி வச்சிருக்கலாம். ஒரு வேள ஸ்டூடண்ட்ஸ பார்க்கறதுக்காக அவர் ரவுண்ட்ஸ்ல போயிருந்தாருன்னா, யாரு கண்டுபிடிக்க முடியும்? ஸோ, அப்ப அந்த டைம்ல மீட்டிங் இருக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்ப என்ன பண்றதுன்னா, அதுக்காகவே ஒரு வேள இந்த நோட்டிஃபிகேஷன் யாரும் கிளிக் பண்ணாம இருக்கும் பொழுது, அவரோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக போய் சேர்ந்துரும். அத அவர் பார்த்துக்கிட்டு அடுத்த செயல்பாடு செய்யலாம். அது மட்டும் கிடையாது. இப்போ அந்த மீட்டிங் நான் வந்து இனி போகல. இனி நான் வந்து சாட்டர்டே இருக்கிற மீட்டிங்க நான் இனி வேற ஒரு நாளைக்கு மாத்திக்கிறேன் அப்படின்னா, மறுபடியும் அத கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த சி ஆல் ரிமைண்டர்ஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். இத மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு கீழ போனீங்கன்னா, அவர் ஆல்ரெடி ரெடி பண்ணது அங்க இருக்குது.
நான் இப்போ டெலிட்டுங்கிற பட்டனை மட்டும் கொடுத்துக்கிட்டு எஸ் ஓகே கொடுத்துட்டாலே போதும், டெலிட் ஆயிரும். மீண்டும் அவருக்கு பிடிச்ச டேட்டுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாரு. ஹாய், ஐ ஆம் சந்தோஷ். ஐ ஆம் அ டெஸ்க்டாப் ஆப் டெவலப்பர் அண்ட் அண்ட் வெப் டெவலப்பர். இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அல்லது இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட உங்கள் கம்பெனிக்கு அல்லது உங்கள் ஸ்கூலுக்கு, உங்கள் காலேஜுக்கு தேவைப்படுது, இல்லாட்டி உங்கள் வேலையை சுலபமாக்குறதுக்கு, பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப் தேவைப்படுது, வெப்சைட் தேவைப்படுது அப்படிங்கன்னா கீழே என்னோட இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.